दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं रम्यजामात्र्यो हीन्द्रपादरेखामयं सदा तथा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तचराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये कुलच्चुरिसङ्गै मायन् செவ்வாயின் குணம்பினவும் சீரத்தனள் தென் திருமல்லிநாடு செழுங்குழல் மேல் மாலை தொடை தென்னரங்கற்கேயும் மதிப்புடைய சோலை கிளியவள் தூயனற்பாதம் துணை நமக்கே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். கிசுகீசென்னங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசையை படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண்புள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். ஸ்ரீயத்பதியான எம்பெருமான் ஹேமாப்ஜநாயகி சமேதனாய் பாஸ்கர கஷேத்திரத்திற்கு அதிபதியாய் அருளிச்செயல் அமுதத்தை நமக்கு கொடுத்தருளின வள்ளலாய் திகழ்கின்ற எம்பெருமான் ஸ்ரீ ஆறாவமுதாழ்வான் திருக்குடந்தை அபர்யாத்தாமிருதனாகிய ஆறாவமுதாழ்வானுடைய திருவடி பலத்தாலும் பிரத்யக்ஷ எம்பெருமானாராய் சகல புவனங்களுக்கும் ஹிதம் பண்ணக்கூடிய நம்முடைய ஆச்சாரியர் பாமர பக்தாத்மாக்களுக்கும் பரமாத்மாவுடைய திருவடியை காட்டி கொடுத்து எல்லோருக்கும் உய்யக்கூடிய வழியை சுலபமாக அருளக்கூடிய பிரத்யக்ஷ எம்பெருமானார் ஸ்ரீ 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 சின்னஜீயர் சுவாமியுடைய திருவடிகளையும் சேவித்து இந்த எம்பெருமானுடைய பரம கருணையாலும் அஸ்மதாச்சாரியருடைய திருவருளாலும் நாம் அனுபவித்து வருகிற திருப்பாவை வைபவத்திலே நேற்றைய பாசுரத்திலே பகவத் அனுபவத்திற்கு புதியவளான ஒரு தோழியை அழைத்தார்கள். ஒரு தோழியை எழுப்பி அழைத்து இந்த பக்த கோஷ்டியிலே பாகவத கோஷ்டியிலே அவளுக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுத்து மெய்யடியார் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண்பயன் ஆவதே என்ற ஆழ்வார் திருவாக்கின்படி அந்த பாகவத கோஷ்டியினர் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதற்காக மங்களாசாசன பரர்களாய் திருப்பாவை என்னும் நோன்பை மேற்கொள்கிறார்கள் என்று பார்த்தோம். இன்றைய பாசுரத்திலே பகவத் அனுபவத்திலே வல்லவளான ஒரு தோழியை அழைக்கிறார்கள். கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரமம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே நாயகப் பெண்பிள்ளாய் என்று அழைக்கிறார்கள். திருவாய்ப்பாடியிலே எங்கு பார்த்தாலும் பசு கூட்டங்கள். அந்த பசுக்கள் சதா சர்வ காலமும் 60 நாழிகை பொழுதும் பாலை கறந்து கொண்டே இருக்கின்றனவாம். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். பொதுவாக ஒரு பிராணி, ஒரு ஜீவன் யாரால் வளர்க்கப்படுகிறதோ அந்த வளர்க்கக்கூடியவனுடைய குணத்தை ஒத்திருக்குமா. திருவாய்ப்பாடியிலே திகழ்கின்றதான பசுக்களும் எருமைகளும் யானைகளும் குதிரைகளும் நந்தகோபாலகர்களாலே வளர்க்கப்படக்கூடியவை. அந்த நந்தகோபாலர்களுக்கு தலைவன் நந்தகோபன், நந்தகோபன் மகன் கண்ணன் வள்ளல். தெள்ளியார் பலர் கை தொழும் தேவனார்
வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார். திருமாலிரும் சோலை அழகர்தான் மதுராபுரியிலே தேவகி தாயார் கர்ப்பத்திலே புகுந்து 10 மாசங்கள் கடந்து 12 திங்கள் கர்ப்பவாசம் பண்ணி கண்ணனாய் அவதரித்தான் என்று பார்த்தோம். அந்த எம்பெருமானுடைய குணத்தை ஒத்தே அந்த எம்பெருமானாலும் அவன் கூட்டத்தார்களாலும் வளர்க்கப்படக்கூடிய பசுக்களும் வள்ளல்களாய் திகழ்கின்றன. இந்த பாசுரத்தாலே அழைக்கப்படக்கூடிய பெண்ணானவள், தோழிகளே, நீங்கள் அதிசீக்கிரம் வந்துவிட்டீர்களே, இன்னும் விடுதலுக்கு நாழிகை அதிகம் இருக்கிறது, நீங்கள் இத்துணை சீக்கிரம் வந்துவிட்டீர்களே, உங்களுக்கு உறக்கம்தான் கொள்ளவில்லையோ என்று கேட்டாளாம். அதற்கு அழைக்க வந்த தலைவி சொன்னாள், பெண்ணே, கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ? இந்த திருவாய்ப்பாடியிலே உள்ள நம்முடைய கோபாலகர்கள் இல்லங்களை சுற்றி உள்ள தோட்டங்களிலே பரத்வாஜ பட்சிகள், பறவைகள் கீசு 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 என்று ஒலி எழுப்புகின்றனவே. அவன் அந்த பறவைகள் அனைத்தும் இணை பிரியாமல் காலை பொழுதிலே உணர்ந்து அன்றைய தினத்தை கழிப்பதற்காக கீசு 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 என்று ஆனந்தமாக சப்திக்கின்றனவே. இந்த சப்தம் உன் காதுகளிலே விழவில்லையா என்று கேட்கிறார்கள். கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின. அந்த பேச்சு கூட அரவமாக திகழ்ந்தன. பறவைகள் கூட்டம் கூட்டமாக சப்திக்கின்றன. ஆனை சாத்தன் கலந்து பேசின. சர்வேஸ்வரனான எம்பெருமான் கஜேந்திரன் என்ற யானையை ரட்சித்தான். அதே எம்பெருமான் குவலயா பீடம் என்னும் யானையை சம்ஹாரம் பண்ணினான். இந்த கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் என்னும் பறவை, அந்த பரத்வாஜ பட்சிகள் எழுப்பக்கூடிய சப்தங்கள் எம்பெருமானை பெற வேணும், எம்பெருமானை பெற வேணும், கண்ணனை சென்று பார்த்து அவனுக்கு மங்களாசாசனம் பண்ண வேணும் என்ற ஆர்த்தி மிக்கவர்களான நமக்கு பேரானந்தத்தை கொடுக்கின்றது. நீயும் எழுந்து வந்து இந்த பேரானந்த வெள்ளத்திலே திளைக்கும்படி நாங்கள் அழைக்கிறோம். பேய்ப்பெண்ணே என்று அழைக்கிறார்கள். இந்த பெண்ணானவளை பேய்ப்பெண்ணே என்று ஏன் அழைக்கின்றார்கள்? அப்படி அழைப்பானேன் என்றால், இந்த பெண்ணானவள் இவர்கள் சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய துவனி, அழைக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு மறுவார்த்தை பேசாமல் கிடந்தாளாம். உனக்கு என்ன, எங்கள் வார்த்தை உன் காதுகளில் விழவில்லையோ? அல்லது உனக்கு பேய் பிடித்ததை போலே நீ வேற எதையோ சிந்தனம் பண்ணி கொண்டிருக்கிறாயோ என்று வசை பாடுவதைப் போலே பேய்ப்பெண்ணே என்று அழைக்கிறார்கள். அந்த பெண் பிள்ளையானவள் இவர்களாலே பேய்ப்பெண்ணே என்று அழைத்த வார்த்தையை கேட்டு துணுக்குற்றாளாம். சரி, நீங்கள் எல்லோரும் கண்ணனை பிரிந்த காரணத்தினாலே உறக்கத்தை இழந்தீர்கள், தூக்கத்தை தொலைத்து எப்பொழுது உதயம் வரும், எப்பொழுது விடிவு வரும் என்று உறக்கமில்லாமல் என்னையும் சேர்த்து அழைக்கிறீர்கள். உதயத்திற்கு வேறு ஏதாவது அடையாளம் இருந்தால் சொல்லுங்கள் என்று வினவ, இவர்களும் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்கிலையோ? காசும் பிறப்பும் திருவாய்ப்பாடியிலே பிறந்து வைத்தவர்களான ஸ்திரீகள், கோகுலத்து பெண் பிள்ளைகள், செல்வச் செழிப்பிலே சிறந்தவர்கள். சர்வேஸ்வரனான எம்பெருமான் இந்த பூமியிலே அவதாரம் பண்ண போகின்றான் என்பதை அறிந்தவளான பிராட்டி, அந்த எம்பெருமான் இந்த பூமியிலே எங்கே அவதாரம் பண்ண போகின்றான், அவன் அவதாரம் பண்ணுவதற்காக தேர்ந்தெடுத்த இடம் யாது என்று பார்த்து அந்த மதுராபுரியையும் கோகுலத்தையும் தன் திருக்கண்களால் கடாட்சித்தாளாம்.
ஸ்ரீவைகுந்தத்திலே இருந்து பெரிய பிராட்டியாராலே கடாட்சிக்க பெற்றதாலே செல்வம் மேன்மேலும் சிறந்து செழித்து வளர்ந்ததாம். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் என்று அழைத்த காரணத்தினாலே சுவாபாவிகமாகவே இவர்கள் செல்வத்திலே சிறந்தவர்கள். சர்வேஸ்வரனாகிய எம்பெருமான் சகல புவனங்களுக்கும் நாயகன், சகல புவனங்களுக்கும் அதிபதியான எம்பெருமானையே செல்வமாக உடையவர்கள். இந்த எம்பெருமான் இந்த கோகுலத்திலே பிறந்து வளர்கிறான். இவன் இங்கே பிறந்து வளர்வதாலே மற்ற தேவதைகள் கூட இந்த எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களான பாகவதோத்தமர்களுக்கும் நாம் என்ன கைங்கரியம் செய்ய போகிறோம் என்று ஆர்வத்தோடு காத்து கொண்டிருந்தார்களாம். இப்படி பிராட்டியாலும் எம்பெருமானாலும் அபிமானிக்க பெற்றதான ஒரு க்ஷேத்திரத்திலே அவதரித்தவர்களான இந்த கோகுலவாசிகள் செல்வத்திலே சிறந்தவர்கள். அதனாலே இவர்கள் எப்பொழுதும் பல்விதமான பல்வேறு ஆவரணங்களை பூண்டு கொண்டே இருப்பார்களாம். திருவாய்ப்பாடி யாதவர்களுக்கு என்று சில ஆபரணங்கள் உண்டு. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் என்று முதல் பாசுரத்திலே நந்தகோபனை கூறிய வேலை உடையவன் என்று விசேஷமான அடையாளமிட்டு அழைத்தார்களே, அந்த கோபாலகர்களுக்கு வேலும் ஒரு ஆயுதம் என்று தெரிகிறது. குல ஆயுதம் வேல். அதுபோல திருவாய்ப்பாடி பெண்களுக்கு அச்சுத்தாலி ஆமைத்தாலி, அதாவது காசுமாலை மற்றும் அட்டிகை என்பதான திவ்ய ஆபரணங்களை அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். செல்வச் செழிப்பின் மிகுதியாலேயும் ஆபரணங்களை அவர்கள் அணிந்து கொண்டிருந்தார்கள். சர்வேஸ்வரனான கண்ணன் இவர்களை பார்த்து பார்த்து ஆனந்தம் அடைய வேணும், எம்பெருமானுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இவர்கள் ஆபரணங்களை அணிந்து கொண்டிருந்தார்களாம். அப்படி திருவாய்ப்பாடி பெண் பிள்ளைகள் தங்கள் கழுத்திலே பல்வேறு விதமான ஆபரணங்களை, அச்சுத்தாலி ஆமைத்தாலி முதலான திவ்ய ஆபரணங்களை அணிந்து கொண்டு தயிர் கடைகின்றார்கள். அப்படி தயிர் கடையும் பொழுது அவர்கள் திருமேனி அசைவு தர, அந்த திருமேனியின் அசைவிலே அந்த ஆபரணங்கள் அசைய, அந்த ஆபரணங்களிலே இருந்து எழுந்த சப்தமானது, மங்களகரமான ஒலியானது ஸ்ரீவைகுந்தம் வரை ஒலித்ததாம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குடன் ஆய்ச்சியர். உள்ளே இருக்கின்ற பெண் பிள்ளையானவள் இந்த தோழிகளாலே அழைக்கப்படக்கூடிய பேய்ப்பெண்ணே என்று அழைக்கப்பட்ட பெண் பிள்ளையானவள் பதில் சொன்னாளாம். இந்த திருவாய்ப்பாடியிலே பசுக்கள் சதா சர்வ காலமும் பாலை கறந்து கொண்டே இருக்கின்றன. பால் கறப்பதற்கு என்று ஒரு நேரம் இருக்குமேயானால் அதை காய்ச்சி அதை தயிராக்கி அந்த தயிர் கடைவதற்கு என்று சில காலம் உண்டு. திருவாய்ப்பாடியில் திகழ்கின்ற பசுக்களோ சதா சர்வ காலமும் பாலை பொழிந்து கொண்டே இருக்கின்றன. பாலை கறப்பதற்கு என்று வேலை கிடையாது, ஒரு பொழுது கிடையாது. அதுபோல கறந்த பாலை தயிராக்குவதற்கும் பொழுது கிடையாது. அனவரதமும் அவர்கள் தயிரை உரை ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள், உறைந்த தயிரை கடைந்து கொண்டே இருப்பார்கள். சதா சர்வ காலமும் தயிர் கடைவதே அவர்களுக்கு பொழுதாகிவிட்டதாம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாசனரின் குழல் ஆய்ச்சியர். அப்படி தயிர் கடையும் பொழுது ஒரு திருவாய்ப்பாடி பெண் பிள்ளையானவள் கேட்டாளாம், கண்ணன் வருவானே, கண்ணன் வருவானே, அவன் வெண்ணையை கேட்பானே, அவனுக்கு நான் என் கையாலே வெண்ணெய் எடுத்து அவனுக்கு அமுது செய்விப்பேன், அவன் திருவாயிலே ஊட்டி விடுவேன் என்று ஆனந்தமாக கற்பனை பண்ணிக்கொண்டே தயிர் கடைந்தாளாம். அப்படி கற்பனை பண்ணிக்கொண்டே எண்ணத்திலே கண்ணனம் பெருமானை பிரதிஷ்டை பண்ணிக்கொண்டு எண்ணம் பூர்த்தியாக கண்ணனையே நினைத்து கொண்டு தயிர் கடைந்தவளுக்கு அந்த வெண்ணெய் மலை போல் வந்த வெண்ணெய் அனைத்திலும் கண்ணனுடைய திருமுக மண்டலமே தரிசனமாயிற்றான். அந்த தயிர் குமிழிகளில் கூட கண்ணனை கண்டார்கள். மற்றொரு பெண் பிள்ளையானவள், கண்ணன் வருவான், வெண்ணையை திருடுவான், அவன் தீம்பு செய்வான், அவனை நான் கட்டி போடுவேன், அவனை அடிப்பேன் என்று கண்ணனும் பெருமானை திட்டிக்கொண்டே தயிர் கடைந்தாளாம். அப்படி திட்டிக்கொண்டே தயிர் கடைந்தவளுக்கு கூட அந்த தயிர் குமிழிகளிலே ஓரோரு குமிழியிலேயும் கண்ணனுடைய திருமுக மண்டல தரிசனம் கிடைத்ததாம். ஆக எங்கு பார்த்தாலும் கண்ணனை கண்டவர்கள்.
எப்பொழுதுமே கண்ணன் பெருமானை பற்றியே நினைக்கக்கூடியவர்கள். தயிரோ பாலோ வெண்ணையோ விற்றால் கூட தயிர் வேணுமோ தயிர், பால் வேணுமோ பால், மோர் வேணுமோ மோர் வேணுமா என்று கேட்க மாட்டார்களாம். கண்ணன் வேணுமா கண்ணன், தாமோதரன் வேணுமா தாமோதரன் என்று எம்பெருமானையே நினைத்து கொண்டிருந்த காரணத்தினாலே தயிர், பால், வெண்ணெய், நெய் என்ற பெயர்கள் மறந்து போய் கண்ணனெம்பெருமானுடைய திருநாமமே அவர்கள் மனதிலே பதிந்து போய் வாயிலேயும் வாயாலும் கண்ணன் நாமத்தையே அவர்கள் சொன்னார்களாம். இப்படி பரம பிரீத்தி உடையவர்களாய் திகழ்ந்தார்கள் திருவாய்ப்பாடி பெண்பிள்ளைகள். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர். அவிழ்ந்த தலையோடு விளங்கினால் அது தோஷம் என்று சொல்லுவார்கள். திருவாய்ப்பாடி பெண்பிள்ளைகள் தயிர் கடையும் பொழுது அவர்கள் கூந்தல் அவிழ்ந்து விட்டது, ஐயோ கூந்தல் அவிழ்ந்து விட்டதே என்ற ஞானம் கூட இல்லாமல் அவர்கள் தயிர் கடைந்தார்களாம். அப்படி தயிர் கடையும் போது அந்த கருமையான கூந்தல் மேகக்கூட்டத்தை போலே இங்கும் அங்கும் அங்கும் இங்கும் இங்கும் அங்கும் அலை பாய்ந்ததாம். அந்த கூந்தலிலே இருந்து கிளம்பிய மனமானது ஸ்ரீவைகுண்டம் வரை விரவித்தார். வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவும் கேட்டிலையோ நாயகப் பெண்பிள்ளாய். இந்த பெண்பிள்ளையை நாயகப் பெண்பிள்ளாய் என்று சிறப்பித்து அழைக்கிறார்கள். காரணம், இந்த பெண்பிள்ளை சொன்னாலாம், நான் முன்னதாக எழுந்து வந்து உங்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு இந்த நோன்பிற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறேன், உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்று சொன்னாலாம். உங்களுக்கு தலைவியாக இருந்து அழைத்துச் செல்கிறேன் என்று சொன்னாயே, நீ வரவில்லையே நாயகப் பெண்பிள்ளாய், உடனே எழுந்திருந்து வா என்று அழைக்கிறார்கள். உள்ளே படுத்திருந்த பெண்பிள்ளை கேட்டாளாம், இவ்வளவு அதிகாலையில் எழுந்து நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் செய்ய வேண்டுவது யாது, என்ன செய்ய போகிறோம் என்று கேட்க வந்த பெண்பிள்ளைகள் பதில் சொன்னார்கள். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட. சர்வேஸ்வரனான நாராயணன் ஸ்ரீயத்பதியான எம்பெருமான் தன்னுடைய வைகுந்த லோகமாகிய மேன்மை மிகுந்த லோகத்திலே இருந்து நமக்காக கேசவனாக வந்துள்ளான். நாராயணன் மூர்த்தி கேசவன். அந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுவதற்காக நாம் எழுந்து வந்து நீராடி அவன் இருக்குமிடம் சென்று அவனுக்கு பல்லாண்டு பாட வேணும் என்று துவனிக்கும்படி நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோ நம்பாவாய் என்று பாசுரம் பாடுகிறார்கள். திவ்ய தேசங்களிலே திருவனந்தபுரத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அனந்த பத்மநாப பெருமாள். அந்த எம்பெருமானை நம்மாழ்வார் கேசவா என்று அழைக்கிறார். கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில்லார் என்று அந்த திருவனந்தபுரத்து பத்மநாப பெருமாளை கேசவா என்று அழைக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அதுபோல ஆண்டாள் நாச்சியாருக்கு குலதெய்வமான பெருமாள் திருமாலிரும் சோலை அழகர். மதுராபுரியிலே தேவகி தாயாரின் கர்ப்பத்திலே புகுந்து 12 மாசம் கர்ப்பவாசம் பண்ணி பிறந்த பெருமாள் திருமாலிரும் சோலை அழகர். கலியன் திருமங்கை ஆழ்வார் திருமாலிரும் சோலை அழகரை கேசவா என்று அழைக்கிறார். நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான் வாச மலர்பொழில் சூழ் வட மாமதுரை பிறந்தான். தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிரும் சோலை நின்ற கேசவநம்பி என்று அழைக்கிறார். ஆண்டாள் நாச்சியாரின் திருத்தகப்பனார் பெரியாழ்வார் திருக்கோஷ்டியூர் எம்பெருமானை வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவ நம்பி பிறந்தினில் என்று அழைக்கிறார். ஆழ்வார்கள் சில திவ்யதேசத்து எம்பெருமான்களை கேசவா 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 என்று அபிமானித்து அழைக்கிறார்கள். ஆழ்வார்களிலே தலைவர் பிரபன்ன ஜனகூடஸ்தரான சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார் வேத சாரமாகிய திருவாய்மொழியிலே திவ்யதேச மங்களாசாசனத்தின் கடைசியாக பூர்த்தியான மங்களாசாசனமாக திருக்குடந்தை எம்பெருமானிடத்திலே தன் திருவுள்ளத்தை செலுத்தினார்.
மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் பசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர். தொடுகளல் கிடந்தையன் கேசவன் கிளரொளி மணிமுடி குடந்தையன் கோவலன் குடி அடியார்க்கே என்று பாசுரம் அருளினார் சுவாமி நம்மாழ்வார். குடந்தையன் கேசவன் கிளரொளி மணிமுடி திருக்குடந்தை எம்பெருமானுக்கு 6ஆம் அமுதன்னு பேர். 108 திவ்ய தேசங்களும் எம்பெருமானுடைய திவ்ய மங்களகரமான சரீரத்திலே எம்பெருமானுடைய திருமேனியிலே பாதாதி கேசபர்யந்தம் ஓரொரு திவ்ய தேசமும் ஒரு அங்கம். வானமாமலை திருக்குறுங்குடி என்பதான 2 திவ்ய தேசங்கள் எம்பெருமானுடைய பாத கமலங்கள். திருக்குடந்தை என்னும் திவ்ய தேசம் எம்பெருமானுடைய திருவயிற்று பகுதி. தென்னன் உயர்வொருப்பும் தெய்வ வடமலையும் என்னும் இவையே முறையா வடிவமைந்த என்ற திருமங்கையாழ்வாருடைய குறிப்பால் உணர்த்தக்கூடிய வார்த்தையாலே எம்பெருமானுடைய வலது மார்பு திருமாலிரும் சோலை, இடது மார்பு திருவேங்கட மாமலை. வடிவாயினின் வலம் ஆர்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்றார் பெரியாழ்வார். எம்பெருமானுடைய வலது மார்பிலே விளங்கக்கூடியவளான பிராட்டியின் கடைக்கண் பார்வை இடது மார்பிலே படும். திருமுக மண்டலம் ஸ்ரீவில்லிபுத்தூர், திருக்கழுத்து பகுதி தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள், திருவயிற்று பகுதி திருக்குடந்தை என்னும் பாஸ்கர கஷேத்திரம். 6ஆம் அமுதே அடியேனுடலும் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார்கோலம் திகழக் கிடந்தாய் கண்டே நம்மானே என்று நம்மாழ்வாருடைய மங்களாசாசனம். நாதமுனிகள் காட்டு மன்னனார் கோவில் என்னும் திவ்ய கஷேத்திரத்திலே அவதாரம் பண்ணினவர். உத்தர பாரதத்திற்கு எழுந்தருளி பல வருடங்கள் தபசு பண்ணினார். யமுனா நதி தீரத்திலே எழுந்தருளி இருந்த நாதமுனிகளுக்கு எம்பெருமான் சொப்பனம் சாதித்து, நாதமுனிகளே நீர் ஊரேற வாரும், நீர் ஊரேற வாரும், உமக்கு நாம் அனுகூலம் பண்ணுகிறோம், உம்மால் ஆக வேண்டிய கைங்கரியங்கள் ஏராளம் உள்ளன, நீர் ஊரேற வாரும் என்று அழைக்க நாதமுனிகள் யமுனா நதி தீரத்திலே இருந்து தெற்கு நோக்கி தன்னுடைய பிறந்த ஊரான பிறந்த கஷேத்திரமான காட்டு மன்னனார் கோவிலுக்கு எழுந்தருளுகிறார். வழியிலே ஒரு நாள் திருக்குடந்தை என்னும் திவ்ய தேசத்திலே தங்கினார். இந்த திருக்குடந்தை என்னும் திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான் 6ஆம் அமுதாழ்வான், அபர்யாப்தாமிருதன்னு பேர். தாயார் ஹேமாப்ஜ நாயகி ஹேமாம்புஜ வல்லி. ஹேம மகரிஷிக்கு புத்திரியாக அவதாரம் பண்ணினவள் தாயார், வரப்பிரசாதியான தாயார். நாதமுனிகள் திருக்குடந்தை 6ஆம் அமுதாழ்வானாகிய பெருமாளை சேவிக்க திருக்கோவிலுக்கு எழுந்தருளினார். சன்னதியிலே பெருமாளுக்கு நித்யானுசந்தான வைபவம் நடைபெற்றது. சாயரட்சை திருவாராதன வைபவம் நடைபெற்றது. திருக்குடந்தை வாசிகளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் 6ஆம் அமுதே அடியேனுடலும் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார்கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று பாசுரம் பாடினார்கள். கடைசியாக 10வது பாசுரத்திலே உடலை என்பின் பேச்சு விலையோடு அவளை உயிருண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குடலின் மலியச் சொன்ன ஓர் 1000த்துள் 10 மழலை தீர வல்லார் காமர்மானை நோக்கியற்கே பாசுரத்தை பூர்த்தி பண்ணினார்கள். நாதமுனிகள் இந்த பதிகத்தை கேட்டு ஆனந்தமடைந்தார். நாதமுனிகள் யோகசாஸ்திரத்திலே வல்லவர், இசை ஞானத்திலும் மிகுந்த வல்லமை உடையவர் நாதமுனிகள். நம்மாழ்வார் அருளிய இந்த 10 பாசுரங்களை திருக்குடந்தை வாசிகளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் 6ஆம் அமுதாழ்வான் முன்பு சேவிக்க அந்த பாசுரங்களுக்கு இசை அமைத்து பார்த்தார். என்ன ஆச்சரியம்! அனைத்து ராகதாளங்களுக்கும்
ஒத்து வந்த பாசுரங்கள். சில கவிகள் சில ராகத்திற்கு சில தாளங்களுக்குத்தான் ஒத்து வரும். ஆழ்வார்கள் பாசுரங்களோ அப்படி அன்னு அனைத்து ராகதாளங்களுக்கும் அனுகூலமாக விளங்கும்படி ஆழ்வார்கள் பாசுரம் அருளி உள்ளார்கள். காரணம், மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். நாதமுனிகள் திருக்குடந்தை வாசிகளை பார்த்து கேட்டார். உடலையன்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான், கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குடலில் மலியச் சொன்ன ஓர் 1000 என்று பூர்த்தி பண்ணினீர்களே. 10 பாசுரம் சேவித்தீர்கள், மிகுதியான பாசுரத்தை சொல்லுங்கள் என்று விண்ணப்பித்தார். திருக்குடந்தை வாசிகள் சொன்னார்கள், சுவாமி, இந்த 10 பாசுரங்கள் தான் அடியோங்கள் அறிவோம். மிகுதியான பாசுரங்களை நம்மாழ்வார் அவதரித்ததான திருக்குருகூருக்கு சென்று அங்கு கேட்டு பாருங்கள், எங்களுக்கு இந்த 10 பாசுரம் மட்டும்தான் தெரியும் என்று சொல்ல, உடனே நாதமுனிகள் திருக்குருகூர் எழுந்தருளினார். நம்மாழ்வார் அவதரித்த ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளி அங்குள்ள பெரியவர்களை பார்த்து, திருக்குடந்தை சென்றிருந்தேன், அந்த திருக்குடந்தை வாசிகளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நம்மாழ்வார் அருடைய 10 பாசுரங்களை பாடினார்கள். அதிலே 1000 என்ற வார்த்தையை கேட்டு ஆனந்தமாக இருந்தது. மிகுதியான 990 பாசுரங்களை சொல்லுங்கள் என்றேன். அவர்கள் இந்த 10 பாசுரங்கள் தான் அடியோங்களுக்கு தெரியும், மிகுதியான பாசுரங்களை திருக்குறுகூரிலே சென்று கேட்டு பாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த பாசுரங்கள் தெரிந்தால் சொல்லுங்கள் என்று நாதமுனிகள் பிரார்த்திக்க, திருக்குறுகூர் வாசிகளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொன்னார்கள், நம்மாழ்வார் இந்த ஊரில் அவதரித்தவர், 1000 பாசுரங்கள் அருளியுள்ளார் என்று கேள்விப்படுகிறோம், எங்களுக்கு ஒரு பாசுரமும் தெரியாது. ஆனால் நம்மாழ்வாரை பற்றி மதுரகவிகள் அருளி செய்ததான கண்ணினும் சிறுத்தாம்பு என்ற கிரந்தம் இருக்கிறது. மதுரகவிதாசர் என்ற பெரியவர் எழுந்தருளி இருக்கிறார். தேவரின் மதுரகவிதாசரிடத்திலே சென்று விண்ணப்பியுங்கள், அவரால் உமக்கு உபகாரங்கள் கிடைக்கும் என்று சொல்ல, நாதமுனிகள் மதுரகவிதாசர் என்ற பெரியவரை சென்று சேவித்து தன்னுடைய விண்ணப்பத்தை தெரிவித்தார். மதுரகவிதாசரும் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வாரையே எம்பெருமானாக பரம்பொருளாக பிரமாணமாக கொண்டு மதுரகவி ஆழ்வார் அருளி செய்ததான கண்ணினும் சிறுத்தாம்பு என்னும் கிரந்தத்தை உபதேசம் பண்ணி, இந்த பிரபந்தத்தை 12,000 தடவை 12,000 ஆவர்த்தி தாமிரபரணியின் சங்கணித்துறையிலே நீர் அனுசந்தானம் பண்ணுவீரேயானால் நம்மாழ்வாருடைய சாட்சாத்காரம் கிடைக்கும், நம்மாழ்வாரிடத்திலே நீர் பிரார்த்தித்து பெற்றுக்கொள்ளும் என்று சொல்ல, நாதமுனிகளும் மதுரகவிதாசரை சேவித்து அவராலே கண்ணினும் சிறுத்தாம்பு என்னும் பிரபந்தத்தை உபதேசம் பெற்று அந்த பிரபந்தத்தை தாமிரபரணியின் சங்கணித்துறையிலே 12,000 ஆவர்த்தி அனுசந்தானம் பண்ணினார். நம்மாழ்வாரும் ஒரு நன்னாளிலே நாதமுனிகளுக்கு சேவை சாதித்து, வாரும் நாதமுனிகளே, நீர் வேண்டுவது யாது என்று கேட்க, நாதமுனிகளும் திருக்குடந்தை 6ஆம் ஆழ்வான் திருவடிவாரத்திலே 6ஆவமுதே அடியேனுடலும் நின்பால் அன்பாயே என்ற அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாடியருடைய அந்த பாசுரத்தை விண்ணப்பித்து, அதிலே 1000 என்று சொல்லியிருக்கிறதே சுவாமி, அடியேனுக்கு பூர்த்தியாக இந்த பாசுரங்களை அனுகிரகம் பண்ணி அருள வேணும் என்று பிரார்த்திக்க, நாதமுனிகளை நம்மாழ்வார் குளிர கடாட்சித்து தாம் அருளியுள்ளதான திருவாய்மொழி மற்றும் மற்ற பிரபந்தங்களோடு ஏனைய 4000 பாசுரங்கள், மற்ற ஆழ்வார்கள் அருளியுள்ள 4000 பாசுரங்களையும் சுவாமி நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு உபதேசித்தார். நம்மாழ்வாருடைய வாழித்திருநாமத்திலே நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியே என்ற ஒரு சூக்தியை நாம் நன்றாக சேவிக்க கேட்டிருக்கின்றோம். ஆக 4000 நம்மாழ்வார் திருவாக்கிலே அவதரித்து நாதமுனிகளுக்கு உபதேசம் செய்யப்பட்டது. இப்படி இந்த லுப்தமாகி போய்விட்ட அருளிச்செயல் என்ற அமுதத்தை நமக்கு மீட்டு கொடுத்தவர் திருக்குடந்தை 6ஆம் ஆழ்வான், திருக்குடந்தை கும்பகோணம் பெருமாள், அமர்யாப்தாமிர்தன் என்னும் சார்கபாணி எம்பெருமான்.
இந்த சார்ங்கபாணி எம்பெருமானுக்கு ஏராளமான கீர்த்திகள் உண்டு. பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணி ராவணாதிகளை சம்ஹாரம் பண்ணி மீண்டும் அயோத்தியா மாநகரத்திலே ராஜ்யாபிஷேகம் பண்ணி கொண்டார். ராமாவதாரத்திலே பூர்த்தியாக மனுஷனாகவே பிறந்து மனுஷனாகவே வாழ்ந்து மனுஷனாகவே விளங்கி மனுஷனாகவே தன்னிடை சோதிக்கு எழுந்தருளினார் எம்பெருமான். கிருஷ்ணாவதாரத்தை போலே சதுர்புஜங்களை காட்டவில்லை, சங்கு சக்கரதாரியாக விளங்கவில்லை, அகடிதகடினா சாமர்த்தியத்தை செய்யவில்லை. இவ்வுலகில் பிறந்து மனுஷர் கூட்டத்திலே பிறந்து படாதனப்பட்டு என்று ஆழ்வார் சொன்னபடி மனிதர்களைப் போலே தானும் கஷ்டப்பட்டார். அப்படிப்பட்ட எம்பெருமான் ராமாவதாரத்திலே தமக்கு உபகாரம் பண்ணினவர்களான 2 பேர் சார்கம் அந்த பானத்திலே சக்கரத்தாழ்வான். துஷ்ட சம்ஹாரத்திற்கு பெருமாளுக்கு அனுகூலமாக திகழக்கூடியவன் சுதர்சன ஆழ்வான். எம்பெருமானுடைய ஆயுதத்திலே எழுந்தருளி அந்த சம்ஹார காரியத்தை சம்ஹாரமாகிய தொழிலை பண்ணக்கூடியவன் சுதர்சன ஆழ்வான். இந்த சார்கமாகிய இந்த ஆழ்வானுக்கும் அந்த சக்கரமாகிய சுதர்சன ஆழ்வானுக்கும் ஒரு அனுகூலம் பண்ண வேணும், ஒரு பிரதான ஸ்தானம் கொடுக்க வேணும் என்று எம்பெருமானுக்கு தோன்றித்து ராமாவதாரத்திலே. உடனே அந்த சார்ங்கத்தையே சார்கபாணியாக தன்னுடைய ஸ்வரூபமாக சார்கபாணியாக அனைவரும் சேவித்து கொண்டாடும்படி தானே சார்கபாணியாகவும் அந்த சார்கத்திலே அந்த பானத்தின் நுனியிலே இருந்து ராவணாதிகளை சம்ஹாரம் பண்ணின சுதர்சன ஆழ்வானாக தானே அவதாரம் பண்ணி சக்கரபாணியாகவும் திகழ்ந்து இந்த சார்கபாணி சக்கரபாணி என்ற 2 ஆயுதங்களும் தனக்கு ராமாவதாரத்திலே பண்ணின உபகாரத்திற்கு பிரதி உபகாரமாக கலியுகத்திலே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பக்தாத்மாக்களும் இந்த 2 பேரையும் கொண்டாடும்படி தான் சக்கரவர்த்தி திருமகனாக பட்டாபிஷிக்த ராமனாக எழுந்தருளி பார்த்து ரசிக்கின்றான் திருக்குடந்தையிலே. அதனால்தான் திருக்குடந்தையிலே ராமசுவாமி சன்னதி இருக்கு. பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனாக சீதா தாயார் லக்ஷ்மண பெருமாள் பரத சத்துருக்கன ஆழ்வார் சமேதராக பட்டாபிஷேக திருக்கோலத்திலே எழுந்தருளி இருக்கின்றான் வடக்கு நோக்கி. பெருமாளுடைய பார்வையிலே படும்படியாக கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு சார்கபாணி எம்பெருமானும் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு சக்கரபாணி எம்பெருமானும் பூர்ணமான ஆலயங்களை அமைத்துக் கொண்டு ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திவ்யக்ஷேத்திரத்து மூர்த்திகளாய் திகழ்கிறார்கள். அதனால்தான் திருக்குடந்தையிலே சக்கரபாணி சார்கபாணி 2 சன்னதிகள், 2ம் தனித்தனி ஆலயங்களாக இருந்தாலும் ஒரே திவ்ய தேசம். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞானமே நமாய் இடந்தமே குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையில் கிடந்தவாது எழுந்திருந்து பேசு ஆழிகேசனை என்று சுதர்சன ஆழ்வானுக்கு மங்களாசாசனம் பண்ணினார் திருமழி சேர்க்கிறார். ஆண்டாள் நாச்சியாரும் திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் இந்த பிற ஆழ்வார்களும் 6ஆம் அமுத ஆழ்வானுக்கு மங்களாசாசனம் பண்ணினார்கள். எம்பெருமானுடைய திருவயிற்று பகுதியாக திகழக்கூடிய திவ்யதேசம் திருக்குடந்தை. எம்பெருமான் பிரளய காலத்திலே பிரம்மருத்ர இந்திராதிகள் தொடங்கி சகல ஜீவாத்மாக்களையும் தன் வயிற்றிலே வைத்து காப்பாற்றினான். சகல ஜீவாத்மாக்களுக்கும் புகலிடமாக தன் வயிற்றை கொடுத்தான். அதனால எம்பெருமானுக்கு ஜீவகற்பன்னு பேர். ஆலமாமரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞானம் 7 உண்டான் என்று ஆழ்வார் கொண்டாடி காட்டினபடி சகல ஜீவாத்மாக்களுக்கும் இருப்பிடமாக தன் வயிற்றை கொடுத்து உபகாரம் பண்ணினவன் இந்த திருக்குடந்தை எம்பெருமான். சிருஷ்டி காலத்திலே க்ஷீராப்தி லோகத்தை படைத்தான். அந்த க்ஷீராப்தி லோகத்திலே ஆதிசேஷன் மடியிலே சயனம் பண்ணி கொண்டான். அந்த எம்பெருமான் தன் நாபி வலயத்தை பேரொளி சேர் தன் நாபியிலே ஒரு தாமரை புஷ்பத்தை சிருஷ்டி பண்ணி அந்த தாமரையிலே பிரம்மனை படைத்து பிரம்மாவிற்கு சிருஷ்டி தத்துவத்தை சொல்லிக் கொடுத்து பிரம்மா மூலமாக ருத்ர இந்திர சகல ஜீவகோடிகளையும் படைத்தான். ஆக சிருஷ்டி தத்துவத்திற்கு காரணமான ஸ்தானம் பெருமாளுடைய திருவயிறு. அதனால்
திருவயிற்று பகுதியாக திகழக்கூடிய திவ்ய தேசம் நம்முடைய திருக்குடந்தை என்னும் திவ்ய தேசம். ஆண்டாள் நாச்சியாரும் பாலாலிலையில் துயில் கொண்ட பரமன்மலை பட்டிருந்தேனை வேளால் துண்ணம் பெய்தாற்போல் வேண்டித்தெல்லாம் பேசாதே கோலால் நிறைமேய்த்து ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி, கோலால் நிறைமேய்த்து ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீலார் கண்ணன் துழாய் கொண்டு என் நெறிமென் குழல் மேல் சூட்டீரே என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார். ஆண்டாள் நாச்சியாராலே கொண்டாடப்பட்ட திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் கேசவன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த பாசுரத்தாலே அழைக்கப்படக்கூடிய ஆழ்வார் பேயாழ்வார். ஆழ்வார்கள் வரிசை கிரம அடைவிலே பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவர் மூவர் முதலாழ்வார்கள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கு என்று பொய்கையாழ்வாரை அழைத்து அடுத்தாற்போலே பூதத்தாழ்வாரைத்தானே அழைக்க வேண்டும். ஆனால் இந்த பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இந்த மூவர் மத்தியிலே நடுநாயகமாய் திகழக்கூடியவர் பேயாழ்வார். இந்த பாசுரத்தாரை பேய் பெண்ணே என்று அழைப்பதாலும் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் என்று திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழ் மருட்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்களரும் பொன் ஆழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் இன்னு என்று தான் கண்ட எம்பெருமான் திவ்ய மங்களகரமான திருமேனியை நமக்கும் காட்டிக் கொடுத்து உபகாரம் பண்ணினவர் பேயாழ்வார். பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருமயிலை. திருமயிலைக்கு நாயகன் கேசவ பெருமாள். திருமயிலை கேசவ பெருமாள் சென்னை ராஜதானியிலே பார்த்தசாரதி எம்பெருமான் எழுந்தருளியிருக்கின்றான். விற்பெரு விழமும் கஞ்சனும் நல்லும் வேழமும் பாகனும் வீழ செத்தவன் தன்னை பொறுமதி செய்த சிவனொரு தேர்களை தேவை பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர் முன் நின்றானை சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனம். அந்த பார்த்தசாரதி எம்பெருமான் சன்னதியிலே 5 எம்பெருமான்கள் எழுந்தருளியிருக்கிறார்கள். ஆதிப்பெருமாள், மன்னாத சுவாமி என்று அழைக்கப்படக்கூடிய வேதவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், ஆதிப்பெருமாள் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கை ஆழ்வாராலே காட்டிக் கொடுக்கப்பெற்ற தெள்ளிய சிங்கர். இவர்கள் இருவரும் ஆதிப்பெருமாள். அதுபோல ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழிதொட்ட வரந்தரும் பெருமாள் தேவ பெருமாள் வரதராஜ பெருமாள் எழுந்தருளியிருக்கார். பரதனும் தம்பி சத்துருக்கனும் இலக்குமனோடு மைதிலியும் இரவு நண்பகலும் துபிசெய்யன் என்ன இராவணாந்தகன எம்மானை என்று திருமங்கை ஆழ்வாரால் காட்டிக் கொடுக்கப்பட்ட சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தருளியிருக்கார். வெங்கடகிருஷ்ணன் ஆகிய பார்த்தசாரதி பெருமாளும் எழுந்தருளியிருக்கார். ஜெகதாச்சாரியரான சுவாமி ராமானுஜரின் அவதாரத்திற்கு காரணஹேதுவான திவ்ய தேசம் திருவல்லிக்கேணி. இந்த 5 எம்பெருமான்கள் ஒரே ஆலயத்திலே எழுந்தருளியிருக்கிறார்கள். ஆழ்வார்கள் பாசுரம் அருளும் போது மன்னதன் பொழிலும் பாவியும் மதிலும் மாட மாளிகையும் மண்டபமும் தென்னன் தொண்டையர்கோன் செய்தனன் மயிலை திருவல்லிக்கேணி நின்றானை என்று பாடும்போது மயிலாப்பூர் தான் ஊர், திருவல்லிக்கேணி பகுதி. சென்னை ராஜதானியின் தலைநகரமாக, சென்னை மாகாணத்தின் தலைநகரமாக, சென்னை பெருநகரத்தின் தலைமை பீடமாக திருமயிலை இருந்திருக்கு. அந்த திருமயிலை திவ்ய தேசத்தில் கேசவ பெருமாள் இருக்கார். வேதத்தின் உப அங்கங்கள், வேதத்தின் அங்கங்களைப் போல பார்த்தசாரதி எம்பெருமானோடு சேர்த்து 5 எம்பெருமான்களும் 6வதாக இந்த கேசவ பெருமாளும் ஸ்ரீ வைகாரச தர்மசாஸ்திரப்படி நித்திய திருவாராதனம் கண்டருளக்கூடிய எம்பெருமான்கள். இந்த கேசவ பெருமாளை பேயாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். ஆண்டாள் நாச்சியாரும் இந்த பாசுரத்திலே பேய்ப்பண்ணே என்று பேயாழ்வாரை அழைத்து நாயக பெண்பிள்ளாய் என்று கூப்பிட்டு
நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய். கேசவனை பாடினால் தேஜஸ் கிடைக்கும் என்ற ஒரு பெரிய தத்துவத்தை காட்டிக் கொடுக்கின்றார். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமண்காப்பை தரித்துக் கொள்வார்கள். துவாதச ஊர்த்வபுண்டம் 12 இடங்களிலே திருமண்காப்பை தரித்துக் கொள்வார்கள். அதிலே நெற்றியிலே உள்ள திருமண்காப்பிற்கு கேசவனுடைய திருவடி என்று சொல்லுவார்கள். தேஜஸை காட்டிக் கொடுக்கக்கூடிய அங்கம் நெற்றி, திருமுக மண்டலம். ஹிருதயம் ஆனந்தமாக விளங்குமேயானால் முகம் ஆனந்தமாக விளங்கும். ஹிருதயம் தேஜஸாக இருந்தால் முகம் தேஜஸாக திகழும். அதுபோல கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய். எம்பெருமானுடைய கீர்த்தனங்களை, கேசவன் பெருமானுடைய பெருமைகளை சொன்னவுடன் உள்ளே இருக்கின்ற பெண் பிள்ளைக்கு மனதிலே ஆனந்தம் ஏற்பட்டு அந்த ஆனந்த வெள்ளத்தின் ஒரு பிரகாசமானது திருமுக மண்டலத்திலே மண்டியிட திருமுக மண்டலம் மிக தேஜஸாக திகழ்ந்ததாம். அந்த தேஜஸ், அவளுக்கு தேஜஸ் வந்ததை உணர்ந்தவர்களான இந்த பெண் பிள்ளைகள் தேஜஸ் உடையாய், முகத்திலே பொலிவை உடைய பெண்ணே தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய் என்று பாசுரம் அருளுகிறார்கள். நாமும் கேசவன் பெருமானுடைய பரம கருணையாலும் ஆண்டாள் நாச்சியார் திருவடி துணையாலும் இன்றைய பாசுர வைபவத்தை இயன்றவரை அனுபவித்தோம். இன்றைய தினம் திருக்குடந்தை எம்பெருமானுடைய திவ்ய தரிசனமும் கிடைக்கப் பெற்றோம். அருளிச்செயல் அவதரிப்பதற்கு காரணமான பெருமாள், அருளிச்செயலை நமக்கு கொடுத்த பெருமாள், அந்த எம்பெருமானுடைய திவ்ய மங்களகரமான அழகை சேவித்து நாமும் தேஜஸை அடைவோம் என்று சொல்லி பூர்த்தி பண்ணுகிறோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நித்தியமும் ஒரு திவ்ய தேசத்துல தரிசனம் பண்றோம். தேவரிய கருணையில பெருமாள் அனுகிரகம், பெருமாள் அனுகிரகம். இப்போ திரு இந்தளூர், அடுத்த திரு இந்தளூர் திவ்ய தேசத்துக்கு போயிட்டு இருக்கோம். பெருமாள் அங்கங்க சில கைங்கரியங்களை கொடுத்திருக்கார். ரொம்ப சந்தோஷமா நாளைக்கு எல்லாரும் இந்த கோஷ்டியார் எல்லாரையும் சந்திக்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஸ்ரீமதே ராமானுஜாய. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.